உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இது நம்ம டிராவல் ட்ரெக் தமிழா. நான் உங்கள் சீனு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பெலும் குகை எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நந்தியால் டிஸ்ட்ரிக்ட், ஆந்திர மாநிலம் நந்தியால் டிஸ்ட்ரிக்ட்ல பெலும் குகை, பெலும் என்ற ஒரு கிராமத்து பக்கத்துல அந்த குகை இருக்கு. அந்த குகைக்கு தான் நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம். இப்போ கடப்பா தாண்டி நம்ம டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 3-4 மணி நேரத்துல பெலும் அந்த கிராமத்துக்கு நம்ம போயிட்டு அந்த குகை எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்க போறோம். ஒரடியா பெலும் அந்த ஊருக்கு கிட்ட வந்துட்டோம். நான் பார்த்த வரைக்குமே வீடுங்கள்லாம் கடப்பாக்கல்லில் கட்டியிருக்காங்க. பார்க்க நல்லா இருக்குது. என்னடா ரீசன்னு பார்த்தோம்னா, இந்த குவாரிகளில் பாம்பு வெடிக்கும் போது அந்த அதிர்வு ஏற்படாமல் இருக்கும், அதுதான் நாங்கள் கடப்பாக்கல்லில் கட்டுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்துட்டோம். இதுதான் அந்த பெலும் குகையோட என்ட்ரன்ஸ். சுற்றி மலையெல்லாம் ஒரே ட்ரையாக இருக்குது. மழை டைமில் வந்திருந்தால் கொஞ்சம் பச்சை பசையில் இருந்திருக்கும். பார்க்கறதுக்கு ஏதோ ராஜஸ்தானில் இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம ஆந்திராவிலேயே புத்தர் சிலை, பெரிய புத்தர் சிலைங்க, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. அந்த என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது புத்தர் சிலை. இந்த குகைக்கு போகிற என்ட்ரன்ஸ்லேயே ரைட் சைடில் இவ்வளோ பெரிய புத்தர் சிலை இருக்குது. மரங்கள்லாம் காஞ்சு போயிருக்கு. சுற்றி ஒன்றுமே இல்லைங்க, பாலைவனம் மாதிரி இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம கார் தான் வருது. ஏற்கனவே ஒரு கார் நின்றுட்டுருக்கு. அடிக்கிற வெயிலில் இது கேன்டீன் மாதிரி இருக்குது. நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா, பெலும் குகை, நந்தியால் டிஸ்ட்ரிக்டில் இருக்க பெலும் அப்படின்ற ஒரு வில்லேஜ் பக்கத்தில் இருக்க ஒரு குகை. அந்த குகையோட என்ட்ரன்ஸில் தான் இருக்கும். டிக்கெட் வாங்கிக்கிட்டு உள்ளே போயிட்டு, இதுதான் அந்த பெலும் குகையோட மேப். பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய அதோட வழித்தடங்களோட மேப் அந்த என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. இதில் ஒரு 9 நுழைவாயில் மாதிரி அவங்க என்ட்ரன்ஸில் அந்த போர்டில் இருக்குது. அதை தாண்டி அப்படியே நம்ம இப்போது போகணுன்னா அந்த பெலும் குகையோட அந்த என்ட்ரன்ஸ் மெயின் இதுதான். குகைக்குள்ளே போனோம் அப்படின்னா மெயின் இந்த என்ட்ரன்ஸ் தான். அந்த குகைக்கு அடியில் வெளியே ஒரு 9 வழிக்கிட்ட அது போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மெயின் என்ட்ரன்ஸ் இது தான். இப்போ அங்கே தான் நம்ம கீழே இறங்கி பார்க்க போகிறோம். தெரியல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு இவ்வளோ பெரிய குகைக்கு நான் வந்தது. பார்ப்போம் லைட்டிங் இருக்கா என்னன்றது தெரியல. மேலேயே ஆக்சிஜன் கம்மியாக இருக்குன்னு சொல்லி தான் அனுப்புகிறாங்க. இருட்டாக இருக்குதுங்க. பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. ஒரே இருட்டாக இருக்குது. அங்கங்கே கொஞ்சம் லைட் போட்டு வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இந்த கேமராவில் நம்ம பதிவாகிறது கஷ்டம்தான். பார்ப்போம், எங்கே லைட் இருக்கோ அங்கே நம்ம கிளியராக பேசுவோம். இந்திய துணைக்கண்டத்திலேயே மேகாலயாவில் இருக்க கிரெம் லியாட் அப்படின்ற குகைக்கு அடுத்தது இந்திய துணைக்கண்டத்தில் 2வது பெரிய குகை பெலும் குகை தான். இந்த குகை 3 கிலோமீட்டர் ஆழம் இருக்குது. இந்த 3 கிலோமீட்டர் ஆழம் இருக்கிற இந்த குகை 1.5 கிலோமீட்டர் வரையும் தான் மக்கள் பார்வையிடுறதுக்கு அவங்க அலோவ் பண்ணுறாங்க. இந்த 1.5 கிலோமீட்டர் வரும்போதே இங்கே ஆக்சிஜன் லெவல் சுத்தமாக இல்லை. இப்போது நான் பேசிகிட்டு இருக்கிற இடமும் ஆக்சிஜன் லெவல் சுத்தமாக இல்லாமல் இருக்குது. அங்கங்கே கொஞ்சம் பைப்புங்க வச்சு ஆக்சிஜன் பண்ணுறாங்க. பட் இங்கே வரவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணுன்றது தான் நான் சொல்லுவேன். இந்த குகை முதல்ல 1884 ராபர்ட் ப்ரூக்ஸ் அப்படின்றவர் கண்டுபிடிக்கிறாரு. அவர் செஞ்ச ஆய்வில் பார்த்தீங்கன்னா பௌத்தர்களும் சமணர்களும் இந்த குகையை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்கான சுமார் 4500 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த கப்பல்களின் எச்சங்கள் இங்கே இருக்கிறதா அவரோட ஆய்வு சொல்லுது. அந்த ஆய்வுலாம் நீங்கள் பார்க்கலாம். குகைக்குள்ளே ஆக்சிஜன் லெவலே ரொம்ப லோவாக இருக்குது. வயசானவங்க குழந்தைங்கள்லாம் சிரமப்படுறாங்க. குகைக்கு வந்தீங்க அப்படிங்கன்னா நீங்கள் அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு தான் வரணும். ஆக்சிஜன் லெவல் அங்கங்கே பைப் கனெக்ஷன் கொடுத்து
ஆக்சிஜன் மேலேருந்து கீழே கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் நீங்கள் அதை கவனத்தில் வச்சிங்கன்னா அந்த குகையை வந்து பார்வையிடணும். இதுக்கு அடியில் 150 அடிக்கு கீழே பாதாள கங்கை, அதாவது ஒரு குட்டி அருவி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை நம்மளால் பார்க்க முடியல, கரெக்டாக எக்ஸாக்டாக தெரியல நமக்கு. இந்த இடமா கூட அது இருக்கலாம். இந்த குகைக்குள்ளே இவ்வளோ தான் நம்ம கேமராவில் ரெக்கார்ட் ஆகும். சுத்தமாக வெளிச்சம் இல்லை. இந்த இடத்துல ஒரு ஃபோட்டோகிராஃபிக் ஸ்பாட் ஒன்று இருக்குது. அவங்க இங்கே வர பார்க்குற மக்களுக்கு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இதுதான் அந்த ஸ்பாட்டு. எனக்கு பின்னாடி பார்க்குறீங்க, இதுதான் அந்த ஃபோட்டோகிராஃபிக் ஸ்பாட்டு. இந்த மாதிரி நிறைய நுழைவாயில் இருக்குது குகைக்குள்ளே போகிறதுக்கு. ஆனால் நிறைய க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சில குகைக்குள்ளே தான் நம்ம போகிற மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம அந்த போகிற வழி கொஞ்சம் குறுகிய வழியாக தான் இருக்குது. இந்த நீர் ஓடுறதுக்கான அடையாளங்கள்லாம் அந்த பாறையில் தெரியுது. இது வந்து ஒரு காலகட்டத்தில் நீர் ஓடின தடங்கள்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. சுமார் 2500 வருஷத்துக்கு முன்னாடி பௌத்தர்களும் ஜைனர்களும் இந்த பெலும் குகையை பயன்படுத்தியிருக்காங்க. அதற்கான ஆய்வு ராபர்ட் ஃப்ரூட்ஸ் அப்படின்ற ஒரு ஆள் ஆய்வு செய்யப்பட்டிருக்கு. ஆந்திரா கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பெலும் குகையோட என்ட்ரன்ஸ்லேயே அந்த புத்தரோட சிலையை வச்சுருக்காங்க. இந்த குகைக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா இதுக்கு பக்கத்தில் இருக்க தாடிப்பத்திரி அப்படின்ற ரயில்வே ஸ்டேஷன், அங்கே இந்தியாவில் இருக்க முக்கியமான நகரங்கள்லேருந்து கொல்கத்தா, மும்பை, சென்னை, ஹைதராபாத், திருவனந்தபுரம் அந்த மாதிரி பகுதியிலேருந்து எக்ஸ்பிரஸ் இங்கே நிற்குது. அங்கேருந்து நீங்கள் பனகனப்பள்ளி அப்படின்ற பகுதிக்கு பஸ்ஸு கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாகவே போகுது. அந்த பஸ்ஸில் நீங்கள் ஏறினீங்கன்னா தாடிப்பத்திரி டு பனகனப்பள்ளி அந்த பஸ்ஸில் ஏறினீங்கன்னா பெலும் குகையோட என்ட்ரன்ஸில் உங்களை இறக்கி விட்ருவாங்க. உள்ளே போனீங்கன்னா என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து 70 ரூபா. 70 ரூபா டிக்கெட் எடுத்திங்கன்னா நீங்கள் உள்ளே போய் குகையை சுற்றி பார்க்கலாம். காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 4:30 மணி வரையும் தான் இங்கே அலோவ் பண்ணுவாங்க. லீவ் இப்போ நம்ம கேட்டதுக்கு எந்த நாளும் லீவ் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நீங்கள் வர டைமில் கண்டிப்பாக செக் பண்ணிக்கங்க.